நீங்கள் நன்றி எழுதக்கூடிய பழக்கத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நபராக இருந்தால் கண்டிப்பாக ஒரே நன்றியை திரும்ப திரும்ப எழுதலாமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே உருவாகும். அதுக்கான பதில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சில சமயங்களில் ஒரே விஷயத்துக்கு திரும்ப திரும்ப நம்ம நன்றி எழுதும்போது அது நமக்கு போரிங்காக இருக்கிற மாதிரி தோணலாம். ஆனால் சைக்காலஜியில் ரிப்பிட்டிஷன் எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம மூளையில் ஒரே விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப நினைக்கும் போது அது சம்மந்தமான நியூரல் பாத்வே ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகுது. அதனால நம்மளோட மனசில் அது ரொம்பவே உறுதியாக பதிவாகும். தினமும் நீங்கள் போகக்கூடிய பஸ் டிரைவருக்கு பஸ்ஸில் ஏறும்போது இறங்கும் போது நன்றி அப்படின்னு அவர் நினச்சி சொன்னீங்க அப்படின்னா கொஞ்ச நாளில் பஸ் டிரைவர் பற்றி உங்கள் மனசில் ஒரு ஆழமான நல்ல அபிப்பிராயம் உருவாகும். எவ்வளவு மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் குளிராக இருந்தாலும் இவர் டைமுக்கு நம்மளை கொண்டு சேஃபாக சேர்த்துறாரு அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு உணர்வு தானாக உருவாகும். ஸோ ஒரே விஷயத்துக்கு திரும்ப திரும்ப நன்றி சொல்கிறது எழுதுறது தப்பில்லை. ஆனால் அதில் எந்த விதமான உணர்வும் இல்லாமல் சொல்கிறது தான் இங்கே தப்பு. ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லும் போதும் எழுதும் போதும் நமக்கு அது போரிங்காக இருக்கலாம். அதுக்கு பதிலாக நம்ம அதில் ஒரு சின்னதாக ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம். எப்படின்னா, இந்த வீட்டுக்கு நன்றி அப்படின்னு ஒரு வார்த்தையை ஒரு நாள் சொல்கிறீங்க, அடுத்த நாள் இந்த வீட்டின் அமைதிக்காக நன்றி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்த நாள் இந்த வீட்டில் கிடைக்கும் பாதுகாப்பிற்காக நன்றி அப்படின்னு சொல்லலாம். இப்படி சின்னதாக ஒரு மாற்றத்தை உருவாக்கும் போது நீங்கள் ரிப்பீட் பண்ணால் கூட அதோட உணர்வு உங்களுக்கு ஆழமாக பதியும். அதோட அந்த வீட்டை பற்றி நீங்கள் வெவ்வேறு விஷயங்களில் வெவ்வேறு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நன்றிக்குரிய நபராக நீங்கள் மாறுவீங்க. ஒரே விஷயம் ரிப்பீட் ஆகலாம், ஆனால் அதுக்கான காரணம் மாறணும். என்னோட அம்மா இன்னைக்கு எனக்கு சமைச்சு கொடுத்ததற்காக நன்றி அப்படின்னு இன்றைக்கி நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா நாளைக்கு என்னோட அம்மா என்னோட ஹெல்த்தை கவனிச்சுக்கிட்டதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லலாம். நேற்று என்னுடைய இந்த வேலைக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இன்றைக்கி இந்த வேலை மூலமாக கிடைச்ச அனுபவங்களுக்காக நன்றி அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கு என்ன சொல்லலாம்னா, இந்த வேலை மூலமாக நான் சந்தித்த நல்ல நபர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஒரே நபரை பற்றி ஒவ்வொரு நாளும் நன்றிக்குரிய விஷயங்களை தாராளமாக எழுதலாம். அப்படி அந்த ஒரு நபரை பற்றியே நீங்கள் வெவ்வேறு கோணங்களில் நன்றி எழுதும்போது அது அந்த உறவை ரொம்பவே ஆழமாக்கும். உங்களோட மூளையில் அந்த நபரை பற்றின மதிப்பு அதிகமாகும். நீங்கள் இந்த மாதிரி மாற்றி பண்ணால் ரிப்பிட்டிஷன் போரிங் ஆகாமல் ரொம்பவே மீனிங்ஃபுல்லாக மாறும். அதை விட்டுட்டு தினமும் என்னுடைய ஆரோக்கியத்திற்கு நன்றி, என்னுடைய ஆரோக்கியத்திற்கு நன்றி, இன்று என்னுடைய ஆரோக்கியத்திற்கு நன்றி அப்படின்னு ஒரே மாதிரி எழுதிக்கிட்டு இருந்தால் அது போரிங்காக தான் மாறும். ஒரே விஷயத்தை பற்றி வெவ்வேறு கோணங்களில் நீங்கள் நன்றி எழுதும்போது அது கூட உங்களுடைய எமோஷ்னல் டெப்த் அப்படிங்கிறது அதிகமாகும். சாதாரணமாக இருக்கக்கூடிய விஷயம் எக்ஸ்ட்ராடினரியாக மாறும். அது கூட உங்களுக்கு அதிகமான பாசிட்டிவான நினைவுகள் உருவாகும். அதை பற்றின ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்பவே கம்மியாகும். ஆனால் இந்த ஒரே மாதிரியான நன்றியை ரிப்பீட் பண்ணுறதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அதை நம்ம உணர்வு இல்லாமல் திரும்ப திரும்ப எழுதக்கூடாது. ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை ரிப்பீட் பண்ணி எழுதுறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை நீங்கள் எழுதாமல் கூட விடலாம். புது விஷயங்களை தேடி தேடி எழுதுங்க. இங்கே நீங்கள் நன்றி சொல்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. உங்களுடைய ஆரோக்கியத்தை மட்டுமே நீங்கள் நூற்றுக்கணக்கான நன்றிகளை எழுதலாம். உங்களுடைய பிரெயினுக்கு, கண்ணுக்கு, காதுக்கு, கண் இமைக்கு, நெற்றிக்கு, மூக்குக்கு, வாய்க்கு, நாக்கு, உங்களுடைய குரல், உங்களுடைய கைகள், ரோமங்கள், வியர்வை அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. உங்களுடைய உள் உறுப்புகளை பற்றி கூட நீங்கள் நன்றி சொல்லலாம். அதோட இந்த இயற்கையில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, அதை நினச்சி நீங்கள் நன்றி சொல்லலாம். உங்களுக்கு எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்கள நினச்சி நீங்கள் நன்றி சொல்லலாம். அவங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு உதவியாக இருந்திருப்பாங்க. சில சமயங்களில் அவங்க கூட நீங்கள் பேசிக்கிட்டு இருந்த அந்த நல்ல நேரத்துக்கு கூட நீங்கள் நன்றி சொல்லி எழுதலாம். எதுவாக இருந்தாலும் சரி நன்றி சொல்லி எழுதுங்க. உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க சின்னதாக ஒரு ஹெல்ப் பண்ணி இருந்திருப்பாங்க. ஒரு 2 நிமிஷம் உங்ககிட்ட பேசிட்டு போயிருந்திருப்பாங்க. அதை நினச்சி கூட நீங்கள் நன்றி சொல்லலாம். உங்கள் வீட்டில் என்னென்ன பொருட்கள் இருக்கோ எல்லா பொருட்களுக்குமே நன்றி சொல்லுங்கள். சின்ன சின்ன விஷயத்திலிருந்து எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்கள். இப்படி நீங்கள் கணக்கிட ஆரம்பித்தா உங்களுக்கு ஏகப்பட்ட நன்றிகள் உங்களை சுற்றி இருக்கிறது உங்களுக்கு புரிய வரும். இப்போ தினமும் காலையில் 20 நன்றிகள் எழுதுறீங்க, சராசரியாக 20 எழுதுறீங்கன்னு வைங்க. அப்போ ஒரு 4 இல்லைன்னா 5 நன்றிகளை நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம். ஆனால் அதுவே 10-15 நன்றிகளை அதிகமாக ரிப்பீட் பண்ணாதீங்க. ஒரு 4-5 ரிப்பீட் பண்ணால் கூட பரவாயில்ல. மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே புதிய நன்றிகளை எழுதுங்க. அப்போ தான் உங்களுடைய பிரெயின் புது புது விஷயங்களை தேடி நன்றிக்குரிய விஷயங்களாக நினைக்கும். அப்படி செய்யும் போது தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய, உங்களுக்கு நடக்கக்கூடிய, நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நன்றிக்குரிய விஷயங்களாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. குறிப்பிட்ட விஷயங்களுக்கே நீங்கள் திரும்ப திரும்ப நன்றி சொல்லும்போது அந்த விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் அதிகமான அளவு பாசிட்டிவாக நடக்கலாம். ஆனால் புது விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நுழையாமல் போயிடும். ஸோ அதனால் புது புது விஷயங்களை தேடி எழுதுங்க. ஒரே விஷயத்துக்கு திரும்ப திரும்ப நன்றி சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அப்படி ரிப்பீட் பண்ணாலும் அதை எப்படி மாற்றி எழுதணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதில் உணர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிப்பீட் பண்ணுறது
பண்ணுறதை ரொம்பவே மீனிங்ஃபுல்லாக மாற்றி பண்ணுங்கள். உங்களுடைய மனநிலை மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கும். நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததற்காக என்னுடைய நன்றி. இந்த மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் மூலமாக சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் SS பாலா. நன்றி.